மத்திய அரசு பணிகளில் தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்கள் டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 35 பவர் 29 ஐ 10 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 பவர் 1 அப்படின்னா எப்படி எடுத்துக்குவோம்? 5 எடுத்துக்கோமா? 5 பவர் 2 என்னது? 25ஆ? அதே மாதிரி 5 கியூப் அப்படின்னா என்ன? 125. இந்த மாதிரி 5 பவர்ல எது வந்திருந்தாலுமே லாஸ்ட்ல என்னவா முடியும்? 5ல தான் முடியும். அதை வந்து 10 நம்ம டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு மீதி வரும்? 10 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு மீதி வரும்? 5 தான் மீதி வரும். அதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப மீதி என்னது? 5. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 13 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 130ஆக இருந்தது. ஆனால் பிறகு ஒரு மாணவனின் மதிப்பெண் 32க்கு பதிலாக 23 என தவறாக பதிவிடப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் அவர்களின் சரியான சராசரி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 13 மாணவர்களோட சராசரி மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப 13 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் என்னது? 130ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா பழைய சராசரி புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் ஆர் மைனஸ் வித்தியாசம் பை எண்ணிக்கை. அப்ப நமக்கு பழைய சராசரி என்னன்னு தெரியும்? 130 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வித்தியாசம்ன்றது என்னது? இங்க இருந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத வித்தியாசம். 32க்கு பதிலா 23 எடுத்திருக்காங்க. அப்ப 32ல இருந்து 23 வந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 9 வரும். 9 பை எண்ணிக்கைன்றது என்னது? எத்தனை மாணவர்கள் டோட்டலா இருக்காங்களோ அந்த எண்ணிக்கை தான். 13 மாணவர்கள் இருக்காங்களா? அப்ப 13. அப்ப என்ன வரும்? 130 பிளஸ் ஆர் மைனஸ். இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 30 கேன்சல் பண்ணா 0.69 வரும். அப்ப இது என்ன பண்ணணும்? பிளஸ் இல்ல மைனஸ் வந்து பண்ணணும். ஆனா நமக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? 32க்கு பதிலாக 23ன்னு எடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வரும்? பிளஸ்ஸா மட்டும்தான் அது இருக்கணும். அப்ப பிளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 130 பிளஸ் 69. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் விக்ரம் ஒரு தேர்வில் 32% மதிப்பெண்கள் பெற்று 15 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அவர் 57% மதிப்பெண்கள் எடுத்தார். அவர் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்களை விட 10 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றிருப்பார் எனில் அத்தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? 32% கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னது? 57% கொடுத்திருக்காங்க. இங்க வித்தியாசம் என்ன கொடுத்திருக்காங்க? 15 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்க 10 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்களா? சோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 57ல இருந்து 32 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25 கிடைக்குமா? இந்த 25 டிஃபரன்ஸ் தான் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? நமக்கு 25 கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் நம்ம. அந்த 25 டிஃபரன்ஸ் தான் 25னா நமக்கு பாஸ் மார்க் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 32% கொடுத்திருக்காங்களா? 32%ன்றது என்னது? 32 மார்க்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 25xன்றது 25 தானே. அப்ப 32% 32 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். அதோட நம்ம 15 ஆட் பண்ணா என்ன வரும்? நமக்கு 47 வருமா? 47 தான் நமக்கு என்னது? பாஸ் மார்க். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிருத்திவியிடம் 10:3 என்ற வீதத்தில் பேரிக்காய் மற்றும் பீச் ஆகிய பழங்கள் உள்ளன. செலினிடம் 7:9 என்ற விகிதத்தில் பேரிக்காய் மற்றும் பீச் ஆகிய பழங்கள் உள்ளன. விக்ரமிடம் 5:7 என்ற விகிதத்தில் பேரிக்காய் மற்றும் பீச் ஆகிய பழங்கள் உள்ளன எனில் பேரிக்காய் மற்றும் பீச் ஆகியவற்றுக்கான விகிதம் யாரிடம் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பிருத்திவி சொல்லியிருக்காங்களா? பிருத்திவிக்கு என்னது? 10/13 இருக்கா? நெக்ஸ்ட் செலின் கொடுத்திருக்காங்களா? அப்ப செலினுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 7/9 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் விக்ரம் கொடுத்திருக்காங்க. விக்ரம்க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 5/7 கொடுத்திருக்காங்க. சோ இத ஃபுல்லா நம்ம கேன்சல் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு வந்து அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 10 இருக்கு மேல, கீழ வந்து 13 இருக்கு. இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0.76 வரும். இத நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 9 ஆல கேன்சல் பண்ணோம்னா 0.77 வரும். இத நம்ம கேன்சல் பண்ணா 0.71 வரும். அப்ப நமக்கு யாருக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா செலின் கிட்ட தான் என்ன இருக்கு? 0.77 இருக்கு. அப்ப யாருக்கு அதிகமா இருக்கு? ஆப்ஷன் பி செலின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 11,800 மற்றும் அதன் விற்பனை விலை
788. ஏன்னா தள்ளுபடி விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 11,800ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7,788. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க என்னன்னு. அப்ப நம்ம ரெண்டு கூட டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அது வந்து மார்க் பிரைஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போதும். அப்ப 11,800 மைனஸ் 7788 மைனஸ் பண்ணா 4012. இந்த 4012ன்ற டிஃபரன்ஸ் வந்து 11,800ல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் வந்து நமக்கு என்னவா இருக்கும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா இருக்கும். அப்ப ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கு கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது ஒரு டைம் வரும், இது வந்து 34 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு, 34%. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 2016 by 4 plus 32 into 6 minus 26 into 3 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷனா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க டிவைட் இருக்கு, இங்க வந்து மல்டிபிள் இருக்கு, இங்கேயும் மல்டிபிள் இருக்கு. நம்ம லாஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து போய்க்கலாம். ரிவர்ஸ்ல இருந்து போனோம்னா இது மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா என்ன, 26 into 3 பண்ணோம்னா 78 மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணோம்னா 2 192. இதை பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 4 ஆல கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ் வரும், 04 வரும். அப்ப என்ன இருக்கு, 504 பிளஸ் 192 மைனஸ் 71 இருக்கா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 696 வரும். 696 மைனஸ் 78 பண்ணனா 618 வரும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, அங்கித் ஒரு பொருளை 10% நஷ்டத்தில் விற்கிறார். அவர் அதை 30% குறைந்த விலைக்கு வாங்கி ரூபாய் 26 குறைத்து விற்றிருந்தால் அவர் 10% லாபத்தை ஈட்டியிருப்பார். எனில் அப்பொருளின் கொள்முதல் விலை என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, 100க்கு வாங்கியிருப்பாங்களா, அதுல எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 10% நஷ்டம் அப்படின்னா எவ்வளவா இருக்கும், 10% பண்ணோம்னா 90 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 30% குறைந்த விலை. இது வந்து ஒரிஜினலா வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இமேஜினரியா அவங்க சொல்றாங்களா, இமேஜினரியா என்ன சொல்றாங்க, அது 30% குறைத்து வாங்கியிருந்தால். அப்ப குறைத்து வாங்கியிருந்தாங்கன்னா என்ன வருங்க, 70 வருமா. இதுல 10% எவ்வளவு, 70ல 10% எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், 7 வருமா. அப்ப 7 பிளஸ் 70 77 வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, விலைக்கு வாங்கி 26 குறைத்து விற்றிருந்தா அவர் 10% லாபம் வந்து பெற்றிருப்பார். எனில் அப்புறம் கொள்முதல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா என்ன வருது, 13 வருமா. இந்த 13 பார்ட் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 13 பார்ட் இருக்கு. இந்த 13 பார்ட் தான் இங்க டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 26ன்னு கொடுத்துருக்காங்க. 13 பார்ட் வந்து 26 இருந்துச்சுன்னா 100 வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம் வரும், இது 2 டைம்ஸ் வரும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 200 வருமா. அந்த 200 ஒரிஜினல் அமௌண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொள்முதல் விலை தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி 200 வரும். கொள்முதல் விலை 200 தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 200. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு கோளத்தின் ஆரம் 3.5 சென்டிமீட்டர் ஆகும். கோளத்தின் மொத்த மேற்பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கோளம் கொடுத்திருக்காங்க, கோளத்தோட ஆரம் வந்து கொடுத்திருக்காங்க 3.5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. மொத்த மேற்பரப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா 4πr². அப்ப 4 into 22/7 into r என்னது 3.5 3.5 into 3.5. இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், 0.5 வரும். நெக்ஸ்ட் 4 into 22 என்ன வரும், 88. 88 into 0.5 into 3.5. இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும், 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 443 minus 226/2 into 5 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் ரூல் தானே அப்ளை பண்ணுவோம். போர்ட் மாஸ்ல பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷனா. இதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்கு, அதுக்கு அடுத்து மல்டிபிள் பண்ணனும், அதுக்கு அடுத்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணனும். அப்ப இதை டிவைட் பண்ணோம்னா 1 1 3 வரும்.
அப்ப இங்க என்ன இருக்கு 443 minus 113 into 3 மாறிடுமா 113 into 5 மாறிடும். அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம்னா 113 into 5 565. 443 minus 565. இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன வருது -122. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டி விதத்தில் 10 ஆண்டுகளில் அத்தொகையின் 7 மடங்காக ஆகியது எனில் 20 ஆண்டுகளில் அதே தனிவட்டி விதத்தில் அத்தொகையின் எத்தனை மடங்காகும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க 10 வருஷத்துல 7 மடங்கு ஆகுது. நெக்ஸ்ட் 20 ஆண்டுகள என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப 10 வருஷத்துல 7 மடங்கா 7 மடங்குன்றது என்னவா இருக்கும்னா இந்த பிரின்சிபல் பிளஸ் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா அந்த வட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இது 7 மடங்கா மாறி இருக்கு. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கணும். இது 1 வந்து மைனஸ் பண்ணிடணும். அப்ப 7 இருக்குன்னா அப்ப 1 மைனஸ் பண்ணா நம்ம 6 மடங்கு. அப்ப 6 மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப 10ன்றது என்னவா மாறுதா 6ன்றதா மாறுதா. நெக்ஸ்ட் 20 ஆண்டுகள்ல எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 20 இயர்ஸ்ல எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணா இது 1 இது வந்து 2 டைம்ஸ் இங்க என்ன வரும் 6 into 2 12 வருமா. அப்ப 12ன்றது என்னன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். ஆனா மடங்கு எத்தனை மடங்கா மாறுதுன்னு கேட்டோம்னா 1ல இருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்ப 12 plus 1 இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்னது 13. அப்ப 13 மடங்கா மாறுது. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. மோனு ஒரு மேஜையை 250 நாட்களில் செய்து முடிக்கும். அதே வேளையில் சோனு அதை 125 நாட்களில் செய்து முடிக்கிறார். மோனு என்ன சொல்லிருக்காங்க மோனு வந்து 250 சோனு வந்து 125. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க மோனு அந்த வேலையை ஆரம்பித்து 75 நாட்கள் வேலை செய்தார். மீதமுள்ள வேலையை சோனு எத்தனை நாட்கள் செய்து முடிக்க முடியும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க இதோட எல்சிஎம் வந்து பார்க்கணுமா. இதோட டோட்டல் ஒர்க் பார்க்கறப்ப எல்சிஎம் பார்க்கணுமா. எல்சிஎம் பார்த்தா என்ன வரும் 250 வருமா. அப்ப இதுதான் என்னது டோட்டல் ஒர்க்கா இருக்கும். அடுத்து இவங்களோட எஃபிஷியன்சி பார்க்கணுமா. இது டேஸ் கொடுத்துருக்காங்க. டேஸோட எஃபிஷியன்சி என்னது டேஸோட இது என்னன்னா 1 இங்க வந்து 2 வருமா. இது வந்து என்னது டேஸ். அப்ப எஃபிஷியன்சினா என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா ரெண்டுக்கும். அப்ப இங்க 2 வரும் இங்க 1 வரும். நெக்ஸ்ட் 75 நாட்கள் வேலை செய்துட்டு யார் போறாங்க மோனு அந்த வேலையின் ஆரம்பித்து 75. மோனு வந்து அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஒர்க் தான் பண்ணுவாங்க. அப்ப 75 டேஸ்க்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க 75 ஒர்க்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்ப 250ல இருந்து 75 மைனஸ் பண்ணிட்டோம்னா அவர் போனதுக்கு அப்புறமா இருக்க பேலன்ஸ் வேலையை தான் சோனு வந்து பாக்குறாங்க. அப்ப இதை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா 5 7 1 175 ஒர்க். இந்த 175 ஒர்க்கை வந்து யார் பாக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க சோனு வந்து பாக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சோனு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பார்ப்பாங்க 2 ஒர்க் பார்ப்பாங்களா. அப்போ 175/2 இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது 87.5. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பேருந்து திட்டமிட்ட நேரத்தை விட 60 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. ஆனால் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை சரியான நேரத்தில் அடைய அதன் வழக்கமான வேகத்துடன் 10 km/h அதிகரிக்க வேண்டும் எனில் அப்பேருந்தின் வழக்கமான வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க. டைம்ன்றது என்னது நிமிடங்கள்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ஹவர்ஸ்ல மாத்திரம்னா என்ன வரும் 1 மாறிடுமா. நெக்ஸ்ட் இங்க 300 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 300 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 10 கிலோமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படி கொடுத்துருந்தா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் S1 into S2 divide by S1 minus S2 into time in hours. அப்ப time in hours equal to D. இதுதான் நம்ம எடுத்துப்போம். இதுல இருந்து நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கணும். அப்ப S1 வந்து நமக்கு தெரியாது. அப்ப S1 ன்னு எடுத்துக்கலாம். S2 வந்து என்ன சொல்லிருக்காங்க 10 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப S1 plus 10 அப்ப S1 plus 10 தான் என்னது இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இதுல மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும் 10 தான் டிஃபரன்ஸா இருக்கும். இன்டு டைம் இன் ஹவர்ஸ். அப்ப 1ன்றது என்னது 1 ஹவர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் D வந்து என்னது 300 இப்படி எடுத்துட்டு இதுக்கு அப்புறமா நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இத பண்ணோம்னா சால்வ் பண்ணோம்னா இது மல்டிபிள் பண்ணணுமா உள்ள. அப்ப என்ன வரும் S ஸ்கொயர் plus 10s இங்க 10 இருக்கு இல்லையா அந்த 10 வந்து இதோட மல்டிபிள் ஆயிரும் ஈக்குவல் டு 300 into 10 அப்ப 3000 அப்படின்னு மாறிடும்.
நெக்ஸ்ட் வந்து இதை கொண்டு வந்தோம்னா 3000 உள்ள கொண்டு வந்தோம்னா s ஸ்கொயர் பிளஸ் 10s மைனஸ் 3000 ஈக்குவல் டு 0 ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா? ஃபேக்டரைசேஷன் பண்ணனா இங்க 10 இருக்கும், இங்க வந்து என்ன இருக்கும் 3000 இருக்குமா? அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணா நமக்கு 3000 வரணும். பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 10 வரணும். அப்ப 50 16 எடுத்தோம்னா 5 into 6 30யா? அப்ப 3000 வரும். நெக்ஸ்ட் வந்து என்னது இங்க பிளஸ்ல கொடுத்திருக்காங்க வேல்யூ. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 10 years பிளஸ்ல தானே கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூ 10 ன்னு வரணும். பிளஸ் பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம்னா அப்ப இங்க எதை பண்ணா அப்படி வரும்னு கேட்டோம்னா மைனஸ் 50 பண்ணிட்டு பிளஸ் 60 பண்ணோம்னா நமக்கு பிளஸ் 10 வரும். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இத s மைனஸ் 50 s பிளஸ் 16 எடுத்துக்கலாம். அப்புறம் இது s ன்ற வேல்யூக்கு எந்த வேல்யூ எடுத்துப்போம், எப்பவுமே நம்ம பிளஸ்ல இருக்க வேல்யூ தான் எடுத்துப்போம். இப்போ s is equal to இங்க 15 வந்துரும், இங்க s is equal to மைனஸ் 16 வந்துரும். அப்ப பிளஸ் வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 15 கிடைச்சிருக்கா? அப்ப 50 km/h. அதுதான் அதோட வழக்கமான வேகம். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு நபர் 1 ரூபாய்க்கு 35 மாம்பழங்கள் வீதம் வாங்குகிறார். அவர் 1 ரூபாய்க்கு எத்தனை மாம்பழங்கள் வீதம் விற்றதனால் 30% நஷ்டம் அடைகிறார்னு கேட்டிருக்காங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை வாங்குறாங்கன்னா 35 வாங்குறாங்கன்னா, ஒண்ணுக்கு வந்து 35 வாங்குறாங்க. இதுதான் வந்து அவங்களோட 100% இருந்திருக்குமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 30% நஷ்டம். அப்பனா எவ்வளவுக்கு 70க்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது 1 இருக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், இது ஒரு டைம் வரும், இது 2 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 50 டைம்ஸ் வருமா? அப்ப x = நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 15 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஒரு அசலின் மீது 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி முறையே 12,800 மற்றும் 14,400 என்றால் அசல் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, தனி வட்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க, கூட்டு வட்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. தனி வட்டிக்குனா என்னது, இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாதா? அப்ப என்னது 12,800ன்றது என்னது 2 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப 2 வருஷம், ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம். அப்ப 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 இயருக்கு கிடைச்சிருமா? அப்ப 2 ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வருது 6 4. அப்ப 6,400 தான் என்னது 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட். இந்த 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வச்சு நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா கூட்டு வட்டியில எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 14,400 மைனஸ் 128,000 மைனஸ் பண்ணோம்னா 1,600. இந்த 1,600ன்றது தான் என்னது சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 வருஷத்துல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னா இந்த 1,600 தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப ஒரு வருஷத்துல 6,400. இதுல இந்த 1,600 எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதை கேன்சல் பண்ணா 0 கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு டைம் வரும், இது 4 டைம்ஸ் வருமா? அப்ப என்ன இருக்கு 100/4 இருக்கா? இதை கேன்சல் பண்ணா என்ன வருது 25. இந்த 25ன்றது தான் என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண, தனி வட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா PNR/100. அப்ப ஈக்குவல் டு Tன்றது நமக்கு தெரியாது. n வந்து என்னது 1 இயருக்கு தானே இந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 25 கண்டுபிடிச்சோமா? பை 100 ஈக்குவல் டு 6400. நெக்ஸ்ட் 1 இது வந்து 4 டைம்ஸ் வருமா? இந்த 4 ஆல இங்க மல்டிபிள் பண்ணோம்னா 64 into 4 வந்து என்ன வரும் 256 வருமா? நெக்ஸ்ட் 00 ஆட் பண்ணிக்கணும். அப்ப 25,600 தான் நமக்கு பிரின்சிபலா கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு நாற்காலியின் குறிக்கப்பட்ட விலையானது அதன் கொள்முதல் விலையை விட 20% அதிகம். தள்ளுபடியாக ரூபாய் 20 வழங்கப்பட்ட பின் அந்த நாற்காலியானது ரூபாய் 220க்கு விற்கப்படுகிறது எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, குறிக்கப்பட்ட விலையை வந்து கொடுத்திருக்காங்க. குறிக்கப்பட்ட விலை MP CP. கொள்முதல் விலையை விட கொள்முதல் 100 எடுத்தோம்னா இதை விட எவ்வளவு அதிகமா 20 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது 120 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தள்ளுபடியாக ரூபாய் 20 வழங்கப்பட்ட பின் 220க்கு விற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 120 அப்படியே வச்சிட்டோம்னா இந்த 20 ரூபாய் வந்து இந்த 20 ரூபாயை இந்த 220 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா இந்த 120 இருக்கும். அப்ப இது என்னது 240.
120ன்றது என்னது 240 அப்படின்னா நம்ம 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கேன்சல் பண்ண இது 1 வரும், இது 2 டைம்ஸ் வருமா? அப்ப 100 சிபி வந்து என்னது 200 நமக்கு கிடைச்சிருச்சு. சிபி வந்து 200, ஆனா எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காங்க? 220க்கு சேல் பண்ணிருக்காங்க. 220க்கு சேல் பண்ணிருக்காங்க. பட் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20 rupees வந்து டிஃபரன்ஸா? அப்ப இந்த 20ன்றது 200ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்ப கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணலாம், இது கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ் வரும். அப்ப 10%. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு ஆடையின் விலை ரூபாய் 800 இருந்து 720 குறைக்கப்படுகிறது. குறைக்கப்பட்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ 800 இருக்கு, அப்ப அது 720 குறையுது. அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் என்னது? 80 வந்து டிஃபரன்ஸ். இந்த 80 டிஃபரன்ஸ் வந்து 800ல எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம், இது 1, இது வந்து 10 வருமா? அப்ப 10%. 10% ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 3 நபர்களின் தற்போதைய வயதின் விகிதமானது 3:5:7 கொடுத்திருக்காங்க. ஸோ 3 பேர் கொடுத்திருக்காங்க, 3:5:7 வந்து இருக்காங்களாம். நெக்ஸ்ட் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 87 கொடுத்திருக்காங்க. 87. அவர்களின் தற்போதைய வயதை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி 87, இப்போ இருக்க விகிதம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடினா 3 பேருக்குமே 6 6 குறைஞ்சிருக்குமா? அப்ப 3 பேருக்குமே 6 எடுத்தோம்னா அப்ப 6 × 3 என்னது 18. அப்ப 18 வந்து ஆட் பண்ணாதான் இப்ப இருக்க ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ஆட் பண்ணோம்னா 105. அப்ப இப்ப 3 பேரோட கூடுதல் என்னவா இருக்கும்? 105 இருக்கும். இது 3 ஆட் பண்ணா என்ன வருது நமக்கு? 3 + 5 + 7 பண்ணோம்னா 15 வருமா? இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா அப்ப 7 வருது. 7ன்றது என்னது? ஒரு பார்ட் மட்டும்தான். அப்ப இவங்களோட ஏஜ் தான் கேக்குறாங்க. அப்ப 3:5:7 போட்டுட்டு இன்ட்டு 7 பண்ணணும். 3:5:7 இன்ட்டு 7 பண்ணோம்னா இன்ட்டு 7, இங்கேயும் இன்ட்டு 7, இங்கேயும் இன்ட்டு 7 பண்ணணும். அப்ப இங்க என்ன வருது? 21, இங்க 35, இங்க 49 வரும். 21, 35, 49 ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. x1, x2, x3 மற்றும் ஆகியோர் முறையே 90, 45 மற்றும் 67.5 நாட்களில் வேலை செய்து முடிப்பார்கள். அவர்கள் ஒன்றாக அந்த வேலையை தொடங்கினார். ஆனால் x2 வேலை முடிவதற்கு 113.5 நாட்களுக்கு முன்பே வெளியேறுகிறார் எனில் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிவடைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. x1 கொடுத்திருக்காங்க, x2 கொடுத்திருக்காங்க, x3 வந்து கொடுத்திருக்காங்க. எத்தனை நாள்? 90 days. இவங்க வந்து எனக்கு 45 days, நெக்ஸ்ட் 67.5 டேஸ்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா தான் டோட்டல் ஒர்க் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். அப்ப என்ன ஒர்க் பாயிண்ட் இருக்கா? அப்ப வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்காக எல்லாத்துலயுமே 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 900, இங்க என்ன இருக்கு? 450, இங்க 675 இருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம்? நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 45 வாலே எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா இது 2 டைம்ஸ் வருமா? 20 டைம்ஸ் வரும். இது வந்து என்னது? 10 டைம்ஸ் வருமா? அப்ப இத பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 15 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இத பண்ணோம்னா 5 வால பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். இத ஃபுல்லா நம்ம வந்து மல்டிபிள் பண்ணனும். அப்ப என்ன இருக்கு? 45 இருக்கு. 45 * இங்க 5 * 2 என்ன இருக்கு? 10 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4 * 3 இருக்கா? அப்ப என்ன இருக்கும்? 12 இருக்கும். ரெண்டு இத மல்டிபிள் பண்ணனும். 45 * 12. $540. ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அது பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கனால நம்ம என்ன பண்றோம்? 540 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப எல்சிஎம் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? எல்சிஎம் 540 ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா? அப்ப 540 பை இப்போ வந்து 540/90 இப்படின்னு போட்டுட்டு ஒவ்வொன்றுக்கா நம்ம கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு வரும்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இதை கேன்சல் பண்ணோம்னா 6 டைம்ஸ் வருமா? அப்ப இங்க வந்து 6 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்
45 பண்ணுமா 54 இருக்கு. இங்க 45 ஆல இத டிவைட் பண்ணோம்னா நமக்கு 9 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இத பண்ணோம்னா இங்க என்ன இருக்கு 540 இருக்கா. நெக்ஸ்ட் வந்து இந்த 540 ல இவங்களோட எஃபிஷியன்சி ஃபுல்லா பார்க்கணும். அப்ப எஃபிஷியன்சி பார்க்கணும் எப்படி பண்ணனும்? இந்த 90 45 67.5 இல்லையா, அதால நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையும். இப்ப 90 ஆல பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 6 டைம்ஸ் வருமா? 6 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இந்த 45 ஆல பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 12 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதுக்கு பண்ணோம்னா என்ன வருது? 8 டைம்ஸ் வருது. நம்ம இப்போ வந்து இவங்களோட எஃபிஷியன்சி ஃபுல்லா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா 13.5 நாட்களுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா வெளியேறுகிறார். அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம்னா 6a பிளஸ், ஏன்னா இது 6 இந்த இதோட வந்து என்ன பண்ணு a வந்து எடுத்துக்கணும். ஏன்னா எவ்வளோன்னு தெரியாது, அதனால ஏன்னு எடுத்துக்கிறோம். 6a பிளஸ் 8a இதுவும் ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா என்ன பண்றாங்க x2 தானே வெளியேறாங்க. அப்ப இவங்களோட மட்டும் தான் நமக்கு தெரியாது. இது எப்படி எடுத்துக்கலாம்னா பிளஸ் 12a மைனஸ் 13.5 டேஸ் முன்னாடி போறாங்களா, அப்ப 13.5 இத பிராக்கெட்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இதுதான் வந்து என்னது 540 மூணு பேர் சேர்ந்து பண்றது. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த 6 8 ஆட் பண்ணா என்ன வரும் நமக்கு 14a வருமா. பிளஸ் இந்த 12 ஓட இத மல்டிபிள் பண்ணனும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த 12 மட்டும் தனியா வந்துரும். இத வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 13.5 ஓட 12 வந்து மல்டிபிள் பண்ணனும். பாயிண்ட்க்கு அப்புறம் எடுத்துட்டோம்னா 162 மட்டும் வரும் நமக்கு. இங்க என்ன இருக்கு மைனஸ் 162, இங்க 12a இருக்கும். ஈக்குவல் டு இங்க 540 வந்துருச்சா. நெக்ஸ்ட் இந்த 162 என்ன பண்றோம் ஈக்குவேஷன் ஈக்குவல் டுக்கு அப்புறமா கொண்டு போயிரணும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது 26 வரும். 26a ஈக்குவல் டு 5. இந்த மைனஸ் இந்த சைடு இருக்கு, அப்ப இந்த சைடு போயிருச்சுனா எப்படி வரும் பிளஸ்ல வரும். அப்ப 540 பிளஸ் 162 ன்னு எடுத்துக்கணும். அப்ப a ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது 20702 வரும். பை 26 இருக்கா, 26 கீழே கொண்டு போயிடும். அப்ப இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 27 வரும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு வகுப்பில் உள்ள 22 மாணவர்களின் சராசரி எடையானது 42 கிலோகிராம். தற்போது 33 மற்றும் 39 கிலோகிராம் எடை கொண்ட 2 புதிய மாணவர்கள் அந்த வகுப்பில் சேர்க்கப்பட்டனர். எனில் 24 மாணவர்களின் புதிய சராசரி எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 22 பேருக்கு 42 கிலோன்னு கொடுத்திருக்காங்களா. அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 924 டோட்டலா பார்த்தோம்னா 924 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க மறுபடியும் 39 ஒன்னு ஆட் பண்றாங்க, 33 வந்து ஒன்னு ஆட் பண்றாங்க. அப்ப 33 இருக்கு, இன்னொன்னு 39 ஒன்னு இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சராசரி என்ன கேக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 22 பேரா இருந்திருப்பாங்களா. அப்ப 2 பேரை எக்ஸ்ட்ரா சேர்த்ததுக்கு அப்புறம் என்னது 24 பேரா இருப்பாங்க. அப்ப 24 பை போடணும். அப்ப ரெண்டு ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 924 33 39 ஆட் பண்ணோம்னா 996 வரும். 996 by 24 பண்ணோம்னா தான் நமக்கு புதிய சராசரி கிடைக்கும். அப்ப 996 by 24 கேன்சல் பண்ணா என்ன வரும் நமக்கு 41.5 kg. ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, 48 minus 20 minus 8 by 4 into 3. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பிராக்கெட் குள்ள இருக்கத பண்ணுவோம். இத பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு இந்த டேர்முக்கு மட்டும் என்ன வரும்னா 12 வரும். 12 இங்க வந்து டிவைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் இத பண்ணோம்னா 20 minus 8 பண்ணா என்ன வரும் 12 வரும். இங்க 48 இருக்கு. 48 minus 12 அப்ப என்ன இருக்கு 6 36 36 by 12 இருக்கா. இத நம்ம கேன்சல் பண்ணா 12 ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வருமா. ஆப்ஷன் சி 3 டைம்ஸ். Thank you.